அளவுல சந்தோஷமா என் மகன் பெயர் மதன். மகள் பெயர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. அப்படி தாயகம் வருவதாக லிகிதம் வந்துள்ளது. எதிர்பார்க்கலாம். மகன் வளர்த்தி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். பட்டப்படிப்பு முடித்துட்டு தாயக வருவதாக எனக்கு முன்பதாக அவருடைய காவலன் யாரங்கே எனக்கு முன்பதாக வர வேண்டிய ஏன் காலதாமதம்
தவறா நினைக்காதம்மா. நினைக்க வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சும்மா. கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, ஆமா. எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு கல்யாணம்மா அது. கல்யாணமா? ஆமா. அதான் சீக்கிரம் கல்யாணம். ஆனி மாசம் கடைசி தேதியில மூத்திரம் வச்சிட்டாங்க. டேய், முகூர்த்தம் வச்சிட்டாங்க. ஆமா 30 முகூர்த்தம் முடிஞ்சது. முடிஞ்சு ஆடி 1 ஆடி 1 எண்ணி என் முன்னாடி ஒண்ணு சேர விடல. சேர விடல. பிரிச்சுட்டாங்க. படுப்பா நல்லா இருப்பாங்கல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி ஆடி மாசம் ஒண்ணா சேரக்கூடாது. அதியா அது முறைதானே? அதியா அது அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமொழி. எழுத்துற அதியா டேய், அதியா அதியா பதில் வேணும். ஒண்ணு சேர்ந்தா அதியா யா. இப்ப சொல்லுவாயா? எல்லா நாளும் தெரிஞ்சுதானே பொம்பளை. ஆமா. மகாராணி வந்துருக்கீங்க. ஆடி மாசம் ஒண்ணு தெரியும்னா அதியா அந்த ஆடு போச்சு மனுஷன். ஆடி மாசம் ஒண்ணு சேர்த்தா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாசத்துல என்ன அதிகம்? வெயிலுடா பாவி. வெயில்ல குழந்தை பிறந்தா வெயில் தாங்காது குழந்தை. ஆட ஊத்துறோம். அதனால ஆடி மாசம் ஒண்ணு சேர மாட்டாங்க. போடா. நீ எப்படி பேத்துக்கினீங்க? நான் மாசம் கணக்கு பண்ணி ஏய், தப்பா நினைக்கிறேம்மா. நினைக்க வேண்டாம். எண்ணிய முன்னாடி ஒண்ணு சேர உடலே அவங்க அம்மாவுக்கு இட்டு முட்டாங்க. ஆமா. ஆடி 10 ஆச்சு. 5 தேதி போச்சு. 25 தேதி தாண்டிச்சு. தாண்டிச்சு. என் சம்சாரம் ஞாபகம் வந்துச்சு. சம்சாரம் ஞாபகம் வந்துச்சா? என்னடா ஆச்சு அப்புறம்? சும்மா இருப்பேன்னா சும்மா இருப்பியா? பஸ் ஏறிட்டேன். ஏற்கனவே சும்மா இருக்க மாட்டே நீ. பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டேன். பஜார்ல போய் பஜார்ல போய் அது இது லொட்டு லொசு வாங்கிக்கிறேன். ஏய், என்னடா வாங்குன? அது இது லொட்டு லொசு அது இதெல்லாம் கிடையாது. அது போனேன். அது இது லொட்டு லொசுக்குன்னா என்ன? அது இதுதான் மிச்சரும் மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு. லொட்டு போட்டு லட்டு உருண்டை. ஏய், அத வாங்கிக்கினேன். வாங்கிக்கினேன். பஸ் ஏறி பஸ் ஏறி கூட்டு ரோட்ல போய் இறங்கி கூட்டு ரோட்ல இறங்கி மாமியார் வீட்டுக்கு தேடி போறேன். தேடின்னு போறேன். நான் திடீர்னு போறேன். இருந்தாங்களா? போனா தெருவே போனா என் முன்னாடி தோட்டப்பாட்டு மாமியார் தோட்டப்பாட்டை எடுத்துக்கணும். ஏன்டா? வீட்டு பெருக்குங்கிறான், தெருவு பெருக்குறாங்க. ஆமா. என்ன பார்த்தாங்களே இல்லையோ, பார்த்தாங்களோ இல்லையோ தோட்டத்தை கீழே போட்டாங்க. கீழே போட்டாங்க. அட மாமியாருக்கு அது வந்து அப்படி அப்படியே ஆடுது பாரு. என்னடா? கையங்காலம் டேய், திடீர்னு மறுப்புல வந்துட்டாரு. ஆமா. வராத கைய மறுப்பு ஓடல, கால ஓடல. திடீர்னு மரம்புல உள்ள இட்டும் போய் உட்கார வச்சாங்கம்மா. ஆமா. வாயை போட்டு உட்கார வச்சாங்க. சொம்புல தண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. சொம்புல தண்ணி சாப்பிட்டம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்ட உடனே மாமனார் கேட்டாரு, நானே. ஏமேம ஒண்ணுதானே? யாரு? மாமனார் கை கேட்டாங்க, பாவன அப்படி காட்டு. ஏமேம நான் ஒண்ணு ஒதுக்கிட்டுக்கா. அப்ப என்ன காட்டுறியா? ஏன்டா? ஏம யார? கை பவன கிட்ட வார்த்தை ஒழுங்கா வரும். கை பாவன அப்படி காட்டு. வெளியே தான் சூத்த பிடிச்சிக்கிறா. ஓ, என்கிட்ட சொல்லணும் அப்படி கை கை பாவன. பவன் ஏம திடீர்னு மருமப்புல வந்துட்டாரு. வந்துட்டாரு. சாப்பாடு செய்து நேரம் ஆயிடும். நேரம் ஆயிடும். அவர் பசி எடுத்துக்கோ. பசி எடுத்துக்கோ. பலகாரம் செய்யுன்னு சொன்னாங்க. ஆமா. பலகாரம் என்ன பலகாரம் என்ன தெரியுமா? பலகாரம்? அதான் சிமிலி. சிம்பிளியா? சிமிலி இல்ல, சிமிலி. சிமிலி. ஏன்டா? மாசமா செய்றாங்க. ஆமா. சாப்பிட்டியா? அது எப்படி செய்வாங்க தெரியுமா? எப்படி செய்வாங்க? ஏரோட சுட்டு இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாதுடா. அருமையா இருக்கும். அருமையா இருக்குமா? எப்படி செய்வாங்க? ஏரோட சுட்டு எள்ளு போட்டு வறுத்து எள்ளு வறுத்து உரல்ல போட்டு உரல்ல போட்டு வெல்லம் போட்டு வெல்லம் போட்டு ஏரோட பிச்சு அதுல உள்ள போட்டு உரல்ல போட்டு நல்லா இடிச்சு இடிச்சு ஒரு உருண்டை கஞ்சம் எந்த பிச்சு செய்யலாம். எங்க போடுறாங்க? எப்படி காட்டுறேன்? முன்ன காட்டினேன் தெரியும் உங்களுக்கு. ஒரு உருண்டை நல்ல இந்த எங்க போடுறாங்க? 3 உருண்டை செய்தாங்கம்மா. 3 உருண்டை செய்தாங்க. இலை போட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சாங்க. மாமியார் சிமிலி பலகாரத்துக்கு வந்து ஒரு உருண்டை வைக்கும் போது நான் கௌரவத்து பாடுபட்டேன். என்னடா? ஏன்னா அதிகமாச்சு சாப்பிட்டா பாக்குறது தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இந்த கம்யூனிட்டி மரும்புல பெரிஞ்சின்ற கம்யூனிட்டி பல்குது ஆமா. அப்படி அசி பாடுபட்டு சொல்லுவாங்க. நான் கை பின்னாடி போதுன்னு ஒரு உருண்டை தான் வச்சாங்க. புட்டு வாயில போட்டா சுவையாக தெரியுமா? நல்லா இருக்கு மேடம். வெல்லம் போட்டது வெல்லம் போட்டது. அவ்வளவு சுவையா இருந்தது. அவ்வளவு அருமையா நான் இருக்கு. பலகாரத்தை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ட பாரு. எனக்கு கொண்டாடி அத்து போச்சு. கொண்டாட்டி ஞாபகமே வரல. ஞாபகம் எல்லாம் அந்த பலகாரத்தை மாதிரி தான் பலகாரத்து போச்சு. மேல இருக்குது. ஏன்னா நான் இப்போ உரல பார்க்கலான்னு பாக்குறேன். அந்த சிமிலி போட்டு வச்சாங்க. அந்த உரல பார்க்கலான்னு பாக்குறேன். உரல போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்படி இரவான் தோறமா அதான் அது 10 மணி ஆச்சு. ஆமா. அப்படி அப்படியே சந்திரி பாரு போட்டு தூங்கிட்டாங்க. எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் உரல பார்க்கலான்னு பாக்குறேன். முட்டி போட்டுமே இரவான் தோறம் போறேன். போனா பசு மாடு கட்டி வச்சுக்குது. பசு மாடு கட்டி வச்சு அவருக்கு ஒத்தி பிடிச்சி கட்டிட்டு கட்டிட்டு பக்கத்துல போயிட்டு உரலாண்ட போய் பார்த்தா வாயை விட்டுட்டோம்னா வாய் ஏக்கப்படல, நாக்கு விட்டோம் நாக்கு ஏக்கப்படல, அகப்படல. தலை மெதுவா உரல உள்ள விட்டுனேன்.
தலை பிப்பா மாட்டிக்கிச்சுமா. மாட்டிக்கிச்சு. இழுக்கிறவங்கெல்லாம் என்ன இழுக்க முடியல. ஏண்டா? நல்ல நாள் கால் பாசல இப்ப தான் நிக்கிறேன். யாரு நான் தான் என்ன தலை போய் ஒட்டல மாட்டிக்கிச்சு. ராத்திரி 10 மணிக்கு உடனே தலை விட்டவன் வெடிகாலம் 5 மணி வரைக்கும் இந்த நிலைமை தான். இந்த பால் கறப்புங்க சும்மா இருக்கக்கூடாதா? யாரது? பால் டப்பா தொட்டுன்னு தட்டினாங்க. ஆமா. மாமனார் எழுந்துட்டாரு. ஏன் பொண்டாட்டி எழுப்பினாரு. ஆமா. மரும்புல வந்தாரு. பலகாரம் செய்து சாப்பிட்டாரு. பசி எடுத்துக்கோ, பசி எடுத்துக்கோ. பசு மாட்டை பாலை கறந்து கறக்கணும். காப்பி போட்டுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா. என் மாமியார் சும்மா இருக்கக்கூடாதா? என்னடா பண்ணாங்க? மாட்டு கொட்டாய் என்ன போனாங்க. போனேன். கணிச்சு அவுத்து விட்டாங்க. அனுப்பி விட்டாங்க. நான் தான் ஒத்தி கட்டிக்கிறேன் பசு மாட்டை. ஆமா. நான் தான் நாள் கால் பார்த்து நிக்கிறேன். உடல தலை விட்டுருக்கிய. கணிட்டு நான் தான் பசு மாடு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து முட்டுக்குமா. நான் சொல்றேன். அது இடி எங்க எதினாவது கையெல்லாம் முடிச்சுக்கிச்சு. எனக்கு வெடன்னு ஒதுருது. மாமியாரே நான் தான் உரல தலை விட்டுன்னு சொன்னா நான் கௌரத்து பாடு போட்டுக்கிறேன். இப்படியே நிக்கிறம்மா. மாமியார் பால் டப்பா தண்ணி எடுத்துக்கின்னு வந்தாங்க. பக்கத்துல வந்து உக்காந்தாங்க. கழிஞ்சு பிடிச்சி ஓட்டி கட்டு பக்கத்துல உட்காந்து தண்ணி ஊற்றி மடியில சல்லுன்னு பசுமாடு கை விட்டு தடமான பாய் மனுஷா போன வாரம் தேப்பா சந்தையில் போய் 50,000 கொடுத்து பசுமாடு வாங்கி 4 காம்பு சொன்னீங்க. இதையும் நான் ஒரு காம்புக்கு இழுத்து குச்சி போட்டாங்க. ஒரே வட்டாங்க ஓடி அந்த தப்பா நினைக்க எதிர்பார்த்திருக்காரு மன்னர். அப்படியா? ஐயா பொண்டாட்டி இல்ல அம்மாண்டு போவாங்கடா. அப்பா நினைக்காதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என் மனைவி இப்பதான் சொன்னீங்க. ரெண்டு ஓட்டமா போனேன். அம்மா இருந்தாங்க. ஐயா வர சொன்ன உடனே ரெண்டு வராங்க பாரு. அத்தா எனக்கு மன படைத்தேன்.
மரகதவல்லி மனதார வாழ்த்துங்க. மனமாற வாழ்த்துகிறேன். திரு மரகதவல்லி. என்னங்க? டேய், இங்க மானப்பியா. உட்கார்றா. ஏய், யாரு உட்கார்றா? ஏய், என்னத்துல உட்காருங்க? படுறா. ஏன்டா படுக்குறீங்க? ஏழு படா. டேய், உங்களுக்கு வேலை இல்லைங்க. எல்லாமே வேலை இல்லைன்னா அப்ப என்ன தான் சுற்றுவாங்க. ஏன்டா, உனக்கு அரண்மனையில நிக்க ஒரு நாள் வேலை இல்லை. உனக்கு லீவ்டா போயிட்டு வர. எங்க ரெண்டு பேரும் வேலை இல்லை, ரெண்டு உங்களுக்கு பேருக்கும் வேலை வேலை இல்லையா? இல்லை. டேய், நாங்க கலந்து பேச போறோம். அப்ப நம்ம கும்பலா கணவன் மனைவி கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவான். நீங்க இருவரும் சென்று அரண்மனையில் உள்ள வேலையை பாருங்க போங்க. போடா. டேய், ஓவாய். அவனை போ சொல்லிட்டு எஜமா, நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன் எஜமா, பார்த்து கத்துக்கிறேன். நீ நாங்க தானே உங்ககிட்ட கத்துக்கணும். அது பார்த்தா அப்படித்தான் வேற. நான் என்ன பண்றேன்னா எஜமா, பார்த்து கத்துக்கிறேன் எஜமா. அப்ப நானும் செய்வேல. நீ என்ன ஒரு அளவுக்கு எதுவுமே முடியலண்ணா. எங்க எஜமான முடியல கூட சேர்ந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன். எஜமா, எஜமா, ஐயா சரி சரியா செய்யலாம். கூட சேர்ந்து நானும் செய்யுமா? செய்ய போறியா? டேய், ஓய். என்னங்க? மரகதவல்லி, உன்னை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? என்னடா இல்ல என்னடா அந்த வார்த்தைலாம் பேசுற? வாடா வாடா கிட்ட வாடா. ஏன்டா வர மாட்டேன்? வாடா இது ஒண்ணு பேசி திட்டு வாடா. உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். ஏன்டா டேய், கால் சோரம் மோதிரம் போட்டுன்னு வந்திய, அது என்ன எடுத்துனாங்களா? மோந்திரம் எல்லாரும் கையில நீட்டி நீட்டியா போட்டு விடுங்க. மோந்திரம் சரி, 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்திய, அது என்ன எடுத்துட்டாங்களா? 5000 ரூபாய் அட நோட் நோட்டா அனுப்பினானே. சரி, ஏய் வரும்போது ஒண்ணு கோட்டை எடுத்தாச்சு, அது என்ன எடுத்துனாங்களா? கோட்டுனாயா கோட்டுறியா? ஊராளுகிட்ட சொன்னா இப்ப கேஸ் ஆடுவாங்க பாருயா. ஏய் எல்லாமே அனைத்தும் இல்ல, அப்ப என்னதான் எடுத்துட்டாங்க? நான் எங்க போய் சொல்லுவேன் பாரு, நான் ஏறாது கடை என்கிட்ட சொல்லுடா. என்னடா இல்ல, நான் எங்க போய் சொல்லுவேன் பாரு, நான் ஏறாத கடை இல்லம்மா. கடை இல்லையா? அங்குமே கடை மாட்டேங்க, ரொம்ப ரேராகுதுமா. இதுதாண்டா இல்ல நம்பதான். ஏன் அந்த வார்த்தை சொல்ற? யாரா இருக்கு? என்னடா பொருள் இல்ல நான் போல பேவலுக்கு ஆஞ்சி அவன் அஜித்ல பேக் யாரும் மாத்தி மாத்தி யார் பேக்? யார் பேக்? இமா பாருடா பாரு. யார்
யார் நானா பாம்பாட்டியா யார் பாம்பாட்டியா என்ன பார்த்தா அது அகாடியாதா என்னடா ஆச்சா கையில வர மரகதவல்லி 5-6 ரூபாய்க்கு மணி மேலே உன் கைத்துக்கு பொருத்தமடி அம்பூரு மீனாட்ட பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வெளிச்சமடி சிந்தாலம் பட்டியிலே கந்தாங்கி எடுத்து கையால கட்டிடவா அடி கண்ணு அடி பொண்ணு ராஜாச்சி கல்யாண வைபோகமே என்பமே பஞ்சனை
தெரியாது. அயல்நாடு சென்ற நம் மகனும் மகனும் வாய் வந்திருப்பதாக செய்தி வந்துள்ளது. ஆமாங்க. வரவேற்க வேண்டும். ஆமா. இந்த விஷயத்தை தளபதியாரும் சொல்லலாம். மண்டை கொஞ்சம் கட்டிக்கிற மாதிரி டேய் வண்ணாயிரம் சண்டவராய் என்னை கண்டார்கள் கதிரங்க கொண்டனது வீரத்தாளை அப்படி இருக்க இந்த வீர மகேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு போர்ப்படை தளபதியாக ராஜனாக பெயர்படுத்த யாரங்க கவலை வக்காலா ஓய் இல்லையா பப்புன்னு வருஷம் இழப்புமா ஒரு அடி 2 அடி தான் மரியாதை ஏறி வராத மாட்டேன்னு என்னடா என்ன மூஞ்ச பாடுறா எல்லாம் செனகரம் கூட்டு மாதிரி இருக்கு. அது இல்ல சனகாரம் சொந்த மாதிரி இல்ல பச்சைமா கோயில்ல பாமுனி செம்முனி இருக்குமே அந்த மாதிரி வீடு வர்றா பாமுனி செம்முனி இந்த முகத்தை போய் விடாது ஏன்னா புதுமை கட்டுறாங்க பாரு ஏதுடா முகத்தை மாதிரி சவுக்கு சட்டா எல்லாம் பூசா சீவி அவன் சூத்துல சொல்லி எல்லாம் மெச்சுட்டான். வேகமா போற எங்க போறா எங்கடா போறா சூத்துவானா போடா உலகத்தோட பையன் இல்ல அப்ப சொல்லிடணும் ஏண்டா எல்லாத்தையும் வரலன்றியா வயிற்று சோறா தோன்றான் சோறு தோன்றா அப்பி தோன்றா நின்றாங்க இல்லையோ சாப்பாடு எங்கன்னு அனைவரும் வந்தான் சாப்பாடு சொன்னாங்கப்பா கொஞ்சம் 1/2 மணி நேரம் லேட் ஆகும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க சாப்பாடு வாங்க கூப்பிட்டாங்க போய் இலையில உக்காந்தான் இலை எடுத்து இப்படி பார்க்கலாம் கொத்தலாக்குதா கிழிஞ்சு போகுதா அப்படின்னு இலையை பாக்குறான் இலையை பார்த்து சாதம் வைக்கும் போது என்ன சொல்லணும் கொஞ்சமா வைக்க சாதம் சொல்லணும் சாதம் வைக்கும்போது மேல் பராக்கு பாக்குறான் வேட்டை சோத்தை கொட்டுறாங்க என்ன பண்ணான்னு தெரியுமா உடனே பகுட்டி பாக்குறான் சாம்பாரா கார குழம்பா ரசமா கறி குழம்பான்னு பாக்குறான் கறி குழம்புன்னு சொன்னா போதும் வயிற்றுல 2 கண்ணி நான் தான் விளையாடுறேன் சொல்லி 2 கண்ணி குழம்பு ஊத்தினா ரீசெண்டா பெச்சு சாப்பிடணும் அந்த பழக்கம் இல்ல நல்லா சிமிட்டி போது கலவை அதுமே கலந்த செவுத்து வர அப்புறம் பாரு வாய்கிட்ட துண்டுறான் பாட்டை தண்ணி ஊற்றி போய் பான்சில் போய் வீஞ்சு வரான் நான் மட்டும் தான் சாப்பிட்றீங்களா பிராணிகளை கிடைச்சிருக்கேன் இல்லை மந்த்லி ஒட்டு நிறைய ஆனமா போறியா கம்பெனியோட பணம் வாங்கிக்கிறா 2 lakhs என் துறைக்கு தமிழ் வராதோ 2 லட்சம் 2 லட்சம் என்னை வச்சுட்டு வந்து வழி பார்த்து ஓடிப்போம் யாரால பணம் கொடுத்தா அம்மால வச்சுன்னு கொடுத்தேன் நீ நான் பாக்குறேன் அவன் என்ன கேட்கறேன் என் அம்மா வச்சு விட்டாங்கடா எடுத்துக்கொள்ள வேண்டாம் தொகையா பெரிய தொகை ஆகையால் உன் தாயை ஜாமீனர் வைத்துக் கொண்டு கொடுத்தோம் ஜாமீனத்து பணம் கொடுத்தியா ஆமா எங்க அம்மாட்ட நாட்டாடு போ இந்நேரத்துக்கு அந்த கேள்வி பண்ண எங்க தரது குடிகாட்டுல போய் எழுதி பாரு ஒரு டவுட் என்ன அவன் இங்கே எப்படி அடிக்கிறானா அவன் வீட்டுல எப்படி அடிப்பான் இது சூத்தா இது எஸ்டி சூத்தா யா தொட்டுமா தொட்டு நாங்களாம் வாங்கி பாய்ல போட்டு போறோம் இவர் வாங்கி அடிச்சுட்டு போடுறாரு ஒரு மூணு கையை ஐயா நல்ல ஜென்மம் வந்தா ஏசூர்ல நெல்லு அதான் கம்பி நெல் முடிச்சு போடுறான் கம்மியாச்சு ஒழுங்கா போய் நெல் முடிச்சு போடலாம் கம்மியாச்சு ஒரு கோணி பேர் மாத்திரம் 20 ரூபாயா
எடை போட்டா எவ்வளோ கேட்டாங்களா இதுங்க அந்த எரிஞ்சு கொண்டு மொத்தம் அரை மூட்டை தூரம் பாய் எந்த தொழில் செய்தாலும் தொடரக்கூடாது போய் சொல்லக்கூடாது செய்யும் தொழிலா தெய்வம் அந்த குத்து ஊசி போய் எடுத்துட்டு பண்ணு ஏய், அதுல படிக்கணும் அது வியாபாரி நாங்கள் இடம் போகிறோம் போதா துட்டு வெட்டி முடியுங்க காம்பினேட்டி